ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான சுவையான பட்டைக்காளான் குழம்பு தேங்காய் பால் ஊற்றி செய்ய போகிறோம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த ஆயிஸ்டர் மஷ்ரூம் சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான மஷ்ரூம் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹலோ மக்களே, இன்னைக்கு காலையில் நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம். தமிழ் மாத கணக்குப்படி நம்ம தம்பிக்கு 5 மாதம் ஆகுது. அதனால் காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க சவுண்டம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ரெசிபி பார்க்கலாமா? 4 மஷ்ரூம் பேக்கெட் எடுத்திருக்கேன். மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தலாம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக ஒரு தேங்காய், கடுகு, கறி மசால், தனியாத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, 3 தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், அப்புறம் கடைசியாக மஷ்ரூம். வாங்க சமைக்கலாம். குக்கர் வச்சு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் சூடானதும் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கொத்து கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கறி மசாலா, தனியாத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விடலாம். எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சதும் எடுத்து வச்சுருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணிடலாம். மஷ்ரூமோட இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலரியாச்சு. இப்போ கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் மூடி 4 விசில் விடலாம். இந்த மஷ்ரூம் கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும், அதனால நல்லா வெந்து வரதுக்காக 4 விசில் விட்டுக்கிறோம். விசில் வந்துட்டு இருக்கப்போ சைடில் ஒரு தேங்காய் உடைச்சு அரை மூடி தேங்காய் பால் எடுத்தாச்சு. வந்துருச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மஷ்ரூமை நல்லா புளிஞ்சேன், ஆனாலும் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் விசில் வச்ச மஷ்ரூமை இதில் கொட்டி 2 கொதி விடலாம். கொஞ்சமாக வாட்டர் கம்மியானது உப்பு காரம் பார்த்து தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம். குக்கரில் மஷ்ரூமும் நிறைய தண்ணி விட்டுருந்ததுனால தான் இதில் ஊற்றி கொதிக்க வைக்கிறோம். இதோ இந்த கன்சிஸ்டன்சியில் குக்கர்லேயே இருந்துச்சுன்னா அதிலே தேங்காய் பால் ஊற்றி நீங்கள் இறக்கிடலாம். தண்ணி சுண்டி வேணுங்கிற கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. இப்போது தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ தேங்காய் பால் மட்டும் ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றினா தண்ணி நிறைய ஆகி குழம்பு சலசலன்னு ஆயிரும். இதோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் குழம்பு சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட கரெக்டாக இருக்கும். இப்போ குழம்பு மூடி வச்சு 2 கொதி விடலாம். லைட்டாக கொதிச்சு வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி குழம்பு இறக்கிடலாம். ரொம்ப நேரம் தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது, பால் திரிஞ்சிரும். இதோ ரொம்பவே சூப்பரான ஹெல்தியான ஆயிஸ்டர் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. வாங்க இன்னைக்கு வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். சுட சுட ரைஸ்,
பட்டை காளான் குழம்பு, ரசம், அப்புறம் கடைசியாக காலையில் செஞ்ச பால் கொழுக்கட்டை. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். ஆயிஸ்டர் மஷ்ரூம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் ஜிங்க், அயன், பொட்டாசியம், கால்சியம், வைட்டமின் சி, B1, B2 அப்புறம் ஃபோலிக் ஆசிட்டும் இருக்குது. இது உடம்புக்கு ஆன்டிபயோட்டிக்காகவும் செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் கேன்சரோட லெவலும் டிக்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்க பட்டை காளானை அடிக்கடி உங்கள் வீட்லையும் செய்யுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye bye. Have a great day, guys.